நம்ம வந்து கேமரா இன்றைக்கி எங்கே போடுறோன்னா, இது ஒரு ஸ்கூலு. மொத்தம் 32 கேமரா போடுறோம். ஐபி கேமரா தான், ஃபுல்லாகவே 2 MB ஐபியில். ஐபிலையும் 2 MBயில் மொத்தம் 2 தான் எடுத்துருக்கோம் லென்ஸு. 2.8 mm லென்ஸும் 3.6 mm லென்ஸ் ரெண்டுமே. ஏன்னா கிளாஸ்க்கு ஏற்றாப்புல போடுற மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது CP+ கேபிள் தான். எல்லாமே CP+ NVR எல்லாமே CP+ தான் போடுறோம். இது வந்து 2.8 mm லென்ஸு. இது வந்து 3.6 mm லென்ஸு. ஏன்னா நமக்கு ஏரியா வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே கவர் பண்ணால் 2.8 mm போடுவோம். கொஞ்சம் நார்மலுக்கு 3.6 தான் போடுவோம். ஒரு ரூமுக்குள்ளே வந்து ஒரு கார்னரில் வந்து 2.8 போட்டோம்னா ஏரியா ரொம்ப கவர் பண்ணும். அதே 3.6 போட்டால் கம்மியாக தான் கவர் பண்ணும். இது எல்லாமே PY CP+ 8 channel PY மொத்தம் 5 PY யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 1 GB யூஸ் பண்ணுறோம். இப்போ 5மே CP+ தான். GB மட்டும் TB லிங்கில் யூஸ் பண்ணுறோம். இது NVR நார்மலாக இருக்கிற NVR மாதிரி தான். இது வந்து 32 சேனலுங்கிறதுனால நம்ம 2 ஹார்ட் டிஸ்க்கு போடுறோம். ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டால் நமக்கு பேக்கப் வந்து நிற்காது, ரொம்ப நாளாக 10 நாள் கூட தாங்காது. ஸோ இது வந்து 2 சேட்டாகபிள் போடுற மாதிரி. PY பாக்ஸ் வந்து மேக்ஸியான் தான் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது, உள்ள ப்ளக் பாயிண்ட்டோடு வந்துடும். நமக்கு மொத்தம் 5 PYங்கிறதுனால 5 மேக்ஸியானில் PY பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக ப்ளக் பாயிண்ட்டு உள்ளே இருக்கிறதுனால லைன் மட்டும் எடுத்து டேரெக்டாகவே போட்டு இப்போ லைன் வந்து டேரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வர்ற பைப்பை வந்து கீழே உள்ள மெயின்லேருந்து நம்ம எடுத்து டேரெக்டாக ப்ளக்கில் அடிச்சிட்ருக்கோம். இது ஒவ்வொரு இடத்துலையும் போட்ட PY பாக்ஸு நீட்டாக பைப்லாம் போட்டு ஒயர் தெரியாத மாதிரி ஸ்ப்ரிங் கோஸ்ட்டில் கருப்பு கலர் டேப்பு சுற்றிருக்கோம். கொஞ்சம் லைஃப் இருக்கும் வச்சு எல்லாமே லாக் பண்ணியாச்சு. நீட்டாக ஒர்க் முடிஞ்சு 5மே செப்பரேட்டாக போட்டு ஒவ்வொன்றுலையும் 8 கேமரா 7 கேமரான்னு சொல்லி PYயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு அதில் அவுட் எடுத்து நேராக நம்ம GB சுவிட்சுக்கு வந்துடும். GB சுவிட்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்து நம்ம NVRயில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் கனெக்ஷன்.